நீங்கள் கேரளாவில் காங்கிரஸ் வருங்கிறாங்க. 10 வருஷம் கழிச்சு இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கேரளாவில் வரப்போகுது. அதே மாதிரி பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அலையன்ஸ் என்டிஏ அலையன்ஸ் திருப்பி வரப்போகுதுங்கிறாங்க. மம்தா பானர்ஜி டஃப்பாக இருப்பாங்கன்றாங்க. அஸ்ஸாமில் வந்து பிஜேபி தான் திருப்பி வரணும். பிஜேபி ஏன் திருப்பி வரணும்னா அந்த காங்கிரஸ் பண்ணுற சேட்டைகள் தான். காங்கிரஸ் தலைவராக இது வரைக்கும் இருந்தவர் எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த கட்சியில் போய் சேர்ந்துட்டாரு. இப்போ நமக்கே அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியுது. இங்கே பிஜேபி வந்து ஈஸியாக காங்கிரஸ் தட்டிடும் அப்படின்னு. வெஸ்ட் பெங்காலில் தெரியுது கடுமையான டஃப்பாக இருக்கு ரெண்டு பேருக்கும். கடைசி நேரத்தில் என்ன பண்ணா மம்தா ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இப்போ இதெல்லாம் நமக்கு தெரியுது. இப்போ நம்ம அங்கே போகாமே நம்ம ஓரளவுக்கு கணிக்க முடியுது. இப்போ தமிழ்நாட்டிலே இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பகுதிகள் இருக்கக்கூடிய சாம்பிள்ஸ் எடுக்கிறோம், பேசுகிறோம். அவங்கள்ட்ட வந்து அந்த கிரவுண்டில் இருக்கவங்கள்ட்ட பேசுகிறோம், பூத்தில் உட்காந்தவங்கள்ட்ட பேசுகிறோம். அப்படின்னு வர்றப்ப நம்ம எடுத்த அந்த ஒரு சர்வேங்கிறது 20%, 20 to 25 வரைக்கும் ஓரளவுக்கு 25 போச்சுன்னா அதிமுக 3ஆம் இடத்துக்கு போயிடும்.